தூத்துக்குடியில் எம்பியாக உள்ள கனிமொழி அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கனிமொழியை வேட்பாளராக அறிவித்தார். தூத்துக்குடி, சென்னை, தென்காசி, நெல்லை போன்ற பகுதிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் கனிமொழி அவர்கள் அவர் சாப்பிட்ட பிரெட் துண்டை சிறுவர்களுக்கு வழங்கிய வீடியோக்களும் இணையதளங்களில் வைரலாக பரவியது. இந்த நிலையில்தான் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த கனிமொழி அவர்கள் தற்போதுதான் வந்திருக்கிறார் என்றும், உங்களது வெற்றி பேச்சை நாங்கள் நம்புவதற்கு முட்டாள்கள் கிடையாது என்றும் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றையாவது நிறைவேற்றிவிட்டீர்களா? மதுவால் குடித்தே எங்களது சகோதரிகள் தாலியை அறுத்து தற்பொழுது வீதியில் நிற்கிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். 2019ஆம் ஆண்டு அதை நம்பி உங்களுக்கு வாக்களித்தோம். ஆனால் தற்பொழுது மதுக்கடைகளை மூட முடியாது. 2011ஆம் ஆண்டு கலைஞருக்கு ஓட்டு போட்டீர்கள் என்று உங்களது அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தின் போது கூறுகிறார். இனியும் நாங்கள் ஏமாற தயாராக இல்லை என்றும், உங்களது நாடகம் இனி எங்களிடம் பலிக்காது என்பதற்கேற்ப தூத்துக்குடி மக்கள் தூத்துக்குடியில் உள்ளே வர முடியாத அளவிற்கு கனிமொழியை விரட்டிய காட்சிகள் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.